எல்லாமே அந்த கஞ்சி தண்ணியை தலைக்கு தேய்ச்சி தான் குடிப்பாங்க. அப்போ அந்த மயிர்கால்களெல்லாம் ஸ்ட்ரென்த்தாக இருக்கும், அந்த பொடுகு போயிடும். இதெல்லாம் வந்து நடக்கும். இதெல்லாம் கஞ்சி தண்ணியில் இருக்கிற அந்த சத்துனால் கிடைக்கிறது. இதனால் சைடு எஃபெக்டே வராது. தொடர்ந்து செய்யுங்க. வாரத்துக்கு 1 முறை 2 முறை நேரம் இருக்கும்போது செய்யுங்க. இந்த மாதிரி செஞ்சால் 2 மாதத்தில் அல்லது 3 மாதத்தில் முழுக்க இதுக்கான முழு தீர்வு கிடைக்கும். திரும்ப திரும்ப வராது, ஸ்கின்னு டேமேஜ் ஆகாது. இதை செய்யுங்க அப்படிங்கிறத அவர் சொல்லுவார். அதே மாதிரி நான் எதுக்காக இந்த அணில் கதையை சொன்னேன்னா, கொள்ளு வேக வச்ச அந்த தண்ணியில் அவ்வளோ சத்து இருக்கும். அந்த ஸ்கின்னுக்கு தேவையான முழு சத்து கிடைச்சிச்சுன்னா அந்த ஸ்கின்னில் வரக்கூடிய எந்த பாதிப்புமே வராது. குதிரைக்கே அந்த கொள்ளு வைப்பாங்க, அவ்வளோ சத்தாக இருக்கும். அந்த கொள்ளு சாப்பிட்ற அந்த குதிரையும் அவ்வளோ அந்த ஷைனிங்காக வழுவழுப்பாக இருக்கும். அந்த தன்மை இந்த நாய்களுக்கு வரும். முடி உதிர்ற பிரச்சனை வந்து எல்லா நாய்களுக்குமே வரும். அது குறிப்பிட்ட நாளில் சீவி எடுக்கணும். ஆனால் இந்த மாதிரியான சத்தான இந்த கொள்ளு தண்ணியும் கஞ்சி தண்ணியும் நீங்கள் தொடர்ந்து உபயோகப்படுத்தி பாருங்கள். உங்களுக்கு அந்த ஸ்கின் டிசீஸ் வராது. நிச்சயமாக செலவில்லாமல் ஒரு முழுமையான குணம் கிடைக்கும். நிச்சயமாக கிடைக்கும். இப்போ நான் வந்து தொடர்ந்து இதெல்லாம் வந்து அனுபவத்தில் தான் சொல்கிறேன். என்னோடய நாய்க்கும் நான் அந்த மாதிரி தான் செய்கிறேன். நான் கை தொடுற நாய்களுக்கும் அது செய்கிறேன். அடுத்ததாக ஒரு விஷயம், இந்த உண்ணிக்கான விஷயத்தையும் நான் சொல்கிறேன். நான் என்ன பண்ணுறேங்கிறத சொல்கிறேன், நீங்கள் அதில் பாருங்கள். நீங்களும் உணவளிக்க உதவலாம். ப்ளீஸ் ஹெல்ப் அஸ் டு ஃபீட்.